முதல்ல பதவி, பணம், அதிகாரம் இருந்தால் தான் குடும்பத்திலையும் சமூகத்திலையும் ஒரு மதிப்பு அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. ஆனால் நல்ல கண்ணோக்கு இது எதுவுமே இல்லை. சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏ போனதில்லை, கவுன்சிலராக இருந்ததில்லை, நாடாளுமன்றத்துக்கு ஒரு எம்பியாக போனதில்லை, பெரிய பதவிகள் அதிகாரத்துலேயும் அவர் இருந்ததில்லை. இருந்தாலும் மக்கள் அவர் மீது வைத்துள்ள ஒரு பேரன்பு, மரியாதை, அது இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அதை நல்ல கண்ணு சாதித்தது எப்படி சாத்தியமானது? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதே மானுட சமூகத்தினுடைய வரலாற்றில் அரசியல் துறை தான் மனிதனை கட்டுப்படுத்துகிறது, ஆளுமை செய்கிறது, வழிநடத்துகிறது. அரசியல் துறையில் அடிமையாக கிடந்த ஒரு தேசத்தில் கடைசி மனித குடும்பத்திலிருந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஏழை பாட்டாளிகளின் ஒரு குடும்பத்திலிருந்து, வறுமையில் வாடிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்துதித்த மகத்தான மனிதர் ஐயா நல்லக்கண்ணு அவர். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த அரசியல் கொள்கை என்பது ஒரு வர்க்க விடுதலை. அரசியல் சமூக பொருளாதாரத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உழைக்கும் மக்களிடம் அதிகாரம் இல்லை, அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற மாமனிதர் ஐயா நல்லக்கண்ணு அவர். அப்போ நாட்டின் விடுதலையை, சுதந்திரத்தை நேசித்து அதற்காக களமமைத்து போராடி சிறை சென்ற ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் பொது உடைமை கருத்துக்களை, கம்யூனிச கருத்துக்களை, பாட்டாளிகளின், தொழிலாளர்களின் அரசியல் விடுதலைக்காக பாட்டாளிகளின் அரசை உருவாக்குவதற்கு மார்க்ஸ் உருவாக்கிய மூலதனத்தின் வழியாக உலக பாட்டாளிகளுக்கான விடுதலையை, அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு கம்யூனிச இயக்கத்தில் பணியாற்றி, அந்த கம்யூனிச இயக்கத்தை உலகம் அன்று கடுமையான அடக்குமுறைகளை ஏவி நசுக்கிய பொழுதும் சமரசமில்லாமல் பன்னெடுங்காலமாக அடக்கப்பட்டு அதிகார நுகர்ச்சி இல்லாமல் விலங்குகளைப் போல, மந்தைகளைப் போல மக்களை, தொழிலாளர்களை, உழைப்பாளிகளை நசுக்கிய அரசு இயந்திரங்களை, அரசு நிறுவனங்களை கேள்வி கேட்டு போராடி தகர்த்தெறிந்து பாட்டாளியின் அரசை நிறுவுவதற்கு வாழ்நாளெல்லாம் உழைத்த மகத்தான தலைவர்களில் முதன்மையான தலைவர், மகுடமாக வேண்டிய தலைவர் நம்முடைய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். நான் சொல்கிறேன், அது இன்றைக்கி தமிழ்நாட்டில் தகைசால் தமிழர் விருதை பெற்றிருக்கிறார். ஏற்கனவே ஐயா சொன்னதை போல் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட்டார் கோவையில், எங்கள் மாவட்டத்தில் தான். குறைந்த வாக்குகளில் வெற்றி வாய்ப்பை இழந்த பொழுதும் அவர் துவண்டு விடவில்லை. சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு இருமுறை தோல்வியை தழுவிய பொழுதும் அவர் மக்களுக்கான களத்திலிருந்து விலகவில்லை. கட்சி பணியிலிருந்தும் அவர் ஒரு காலம் விலகவில்லை. ஏற்கனவே ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல குடும்ப சூழலை கருதியோ, ஈன்றெடுத்த அன்பு குழந்தைகள், கட்டிய மனைவி, அல்லது தான் நேசிக்கிற இயக்கம், அல்லது எதன்பாலும் பற்றில்லாமல் தத்துவம், கொள்கை, கோட்பாட்டையே உயிராக கொண்டு மக்களுக்காகவே உழைத்த உலகத்தில் அரிய வகை அரசியல்வாதி மனிதன்னா நம்முடைய நல்லக்கண்ணையாக தான் இன்றைக்கி நாங்கள் மலர் மாலை செலுத்தி பல்வேறு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி ஆச்சரியங்களை கடந்து இன்று தலைவர்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான தொண்டர்கள் வரிசையாக இருந்து ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து இறுதி மரியாதை செலுத்தணும், வீர வணக்கத்தை செலுத்தணும். அதில் தான் தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை தனியரசு ஐயாவுக்கு மரியாதை செலுத்தி இந்த இறுதி ஊர்வலத்தை இப்போ நம்ம நிறைவு பண்ணிட்டு தான் நம்ம சத்தியம் தொலைக்காட்சிக்கு வர்றோம். இப்படி ஒரு தலைவனை நீங்கள் உலகத்தில் நான் இப்போ நம்முடைய சமகாலத்தில் பார்க்கவே இல்லை, வரலாற்றில் கூட இப்படி பார்க்க முடியாது. அதாவது துறவிகள், பற்றற்று இருக்க வேண்டிய ஆன்மீக துறவிகள், பெரிய 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 மகான்கள், சித்தர்கள் சொல்கிறவர்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, தவ வாழ்க்கையை வாழ முடியாது. இப்படிப்பட்ட அடக்குமுறைகளை சுமந்து, வறுமை சூழ்ந்து, போராட்டமே வாழ்க்கையாக கொண்டிருக்கிற ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் மன அமைதியும் உடல் ஆரோக்கியத்தையும் பெற்றிருந்து 101 ஆண்டுகளை நிறைவு செய்து, எனக்கு தெரியும் உலகத்திலேயே இப்படி ஒரு பாட்டாளிகளின் விடுதலை போராளி, தலைவர், தோழர் நல்லக்கண்ணையா மாதிரி நம்ம உலகத்தில் பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு அதிசய பிறவி இன்று நம்மை விட்டு மறைந்திருக்கிறார். அது நாட்டுக்கு, மானுட சமூகத்துக்கு, மனித குலத்துக்கு பேர் இழப்பு. அது கம்யூனிஸ்டுக்கு மட்டுமல்ல, மக்கள் சமூகத்திற்கு அது பெரிய இழப்பு. ஆகவே ஐயாவுக்கு நம்முடைய சத்தியம் தொலைக்காட்சி வழியாக உலகம் முழுக்க பரவி வாழுகிற பாட்டாளிகளினுடைய அடிமை விலங்க தகர்க்கரித்த அந்த மகத்தான தலைவனுக்கு நம்ம மீண்டும் ஒரு வீர வணக்கத்தை நான் பரிசாக்கிறேன். ஓகே, உண்மைதான். ஆனால் இடதுசாரிகளை பொறுத்தவரை அந்த எளிமையான வாழ்க்கை மற்றும் அந்த கொள்கை பிடிப்பு அதில் வந்து அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அவங்களும் பல்வேறு போராட்டங்களில், அதாவது மற்ற இந்த பிரதான அரசியல் கட்சிகள் எடுக்காத ஒரு ஆட்டோ ஓட்டுநர், மற்றபடி இந்த
கூவம் நதிக்கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள், விவசாயத்தில் கூலி தொழிலாளர்கள், விவசாய கூலி தொழிலாளர்கள், அவர்களுக்கான போராட்டங்கள், இவற்றையெல்லாம் வந்து முன்னெடுப்பது மற்றும் மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை உள்ளிட்ட அந்த பெருந்தொழிலதிபர்களுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுப்பது ஆகியவை வந்து இன்றைய காலகட்டத்தில் அது இந்த மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் கட்சிக்கு சாத்தியமில்லாத சூழ்நிலையில் அந்த போராட்டங்களை சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட அந்த மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து கூறுவதில், ஏன்னா அவர்களுக்கான அந்த கட்சி இருந்தும் இன்று தலைவர்கள் ஒரு ஜாதியோ ஒரு மதமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரிவோ அவற்றை முன்னிறுத்தி அரசியல் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் வெறும் சித்தாந்தத்தை மட்டும் முன்னிறுத்தி இந்த அரசியலில் செல்வாக்கு பெறுவது நல்லக்கண்ணுக்கு பின் அது இனி சாத்தியமாக கூடுமா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஐயாவுக்கு தெரியும், நீங்கள் ஒரு மூத்த ஊடகவியலாளர், கண்ணன் ஐயாவுக்கு தெரியும். ஐயா இப்போ அவரை பட்டியலிட்டு எந்த மாதிரியான மக்கள், குரலற்ற மக்களுக்கு குரலாக இருந்த தலைவர் ஐயா நல்லக்கண் அவர்கள் அரசு தருகிற விருதை, அரசு தருகிற பணமுடிப்பை கூட ஏற்காமல் அதை மீண்டும் முதல்வர் நிதிக்கே தந்த, மேடையிலேயே தந்த அந்த 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 10 லட்ச ரூபா பணத்தை திருப்பி தந்த மட்டும் இல்லையா, அதோடு சேர்ந்து தான் சேகரித்து வைத்த 5000 ரூபாயை சேர்த்து 10,05,000 ரூபாயை முதல்வர் மேடையிலேயே விருதறிவிக்கிற நிலையிலேயே தருகிற உலகத்தில் மனிதன், அதிசய மனிதர். இவர் ஒன்றும் பெரிய நிலக்கிழாரல் அல்ல, பெரிய செல்வந்தர் அல்ல, பெரிய ஆலை முதலாளி அல்ல. வறுமையிலேயே வாடுகிற நிலையிலும் கூட ₹1 பணத்தின் மீது பற்றற்று பாசம் இல்லாமல் மக்களின் மீதே பற்று கொண்டிருந்த மனிதர் தான் அது. எனக்கு தெரிய இறைவன் என்று சொல்லப்படுகின்ற உலகம் நம்புகிற அந்த இறைவனுடைய வாழ்க்கை கூட இவ்வளவு எளிமையாக, இவ்வளவு தூய்மையாக, இவ்வளவு ஒழுக்கமாக, இவ்வளவு அறம் சார்ந்த நெறி சார்ந்த அரசியலை நான் அறிந்த வகையில் உலகத்தில் எந்த நாட்டிலும் 800 கோடி மக்கள் இப்போ இருக்கிறாங்க உலகம் முழுக்க. கண்ணனையா 800 கோடி மக்களில் ஒரு முதன்மையான அரசியல் சமூக வழிகாட்டின்னா நம்ம ஐயா நல்லக்கண்ணன் சொல்லலாம். அப்படிப்பட்ட பற்றற்று பணத்தின் மீது, பதவியின் மீது அல்லது அரசு இயந்திரத்தின் அடக்குமுறைக்கு அஞ்சி விலகுவது, உயிர் மீது ஆசை இல்லாமல், தன் உடலின் சுகத்தின் மீது ஆசை இல்லாமல் வாழ்நாளெல்லாம் போராடிட்டே இருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன சின்ன போராட்டம், 10 பேர் 20 பேர் தூய்மை பணியாளர்கள், எங்கேயாவது அரசு இப்போ நிலங்களில் குடியிருக்கிற குடிசையில் வாழுகிற மக்களுக்கு மணல், பல்வேறு கனிம வளங்கள், குவாரிகள், அரசுக்கு எதிரான பெரும் முதலாளிகள் அல்லது சுரண்டல்களுக்கு எதிராக போராடுகிற பொழுது கூட ஒரு 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 அமைதி, நேர்மை, ஒழுக்கம், துணிவு, இதனுடைய மொத்த வடிவமாக ஐயா நல்லக்கண்ணு இருந்தார். ஆனால் நல்லக்கண்ணு இவ்வளவு ஒரு 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 உயர்ந்த பண்புகளுக்கு சொந்தக்காரர் நல்லக்கண்ணு ஐயா தேர்தலில் மக்களால் வாக்களித்து வெற்றி பெற செய்ய முடியவில்லை என்று நமக்கு எல்லாருக்கும் அவமானம். அது ஒட்டுமொத்த மானுட சமூகத்திற்கு அவமானம். எந்த பாட்டாளிகள், உழைப்பாளிகள் வறுமையில் நிழலில் வாடுகிறார்களோ, துன்புறுகிறார்களோ அந்த மக்களே அவரை வாக்களித்து வெற்றி பெற செய்யும். இன்னும் சொல்ல போனாயா, அவர் சுதந்திரத்திற்காக போராடி கர்ம வீரர் காமராஜர் ஐயா 9 ஆண்டு காலம் சிறையில் இருக்கிறார், 9 ஆண்டு காலம் நாட்டின் முதல்வராக இருக்கிறார். அந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயாவே தன்னுடைய சொந்த மண்ணில் வாக்குரிமையை பெற்று தந்த தலைவனுக்கே வாக்களிக்காமல் தோற்கடித்த இந்த சமூகம், ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் சுதந்திரத்திற்காக போராடி வாக்குரிமையை பெற்று தருகிறார். வாக்குரிமையை பெற்று தந்து லஞ்சம், ஊழல் அல்லது சூது, மது எதுவுமற்ற ஒரு மனிதனையும் உலகத்தில் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் நாடுகளில் கூட, சைனாவிலேயோ அல்லது இப்போ போலந்துலேயோ அல்லது ஜெர்மனிலேயோ அல்லது வடகொரியாவிலேயோ அல்லது ரஷ்யாவில் கூட, சோவியத் யூனியனில் கூட மது இருக்குது, புகைப்பிடிப்பாங்க. பல்வேறு வகையான அவர்களுடைய கலாச்சாரம், வாழ்க்கை, பண்பாட்டு, பழக்க வழக்கம் வேறுபாடு. மிக மிக தூய்மையான 100 விழுக்காடு தூய்மையாக இருக்கிற நல்லக்கண்ணையா மாதிரி நீங்கள் நம்ம என்ன செய்கிறது? நான் இதுவரைக்கும் அப்படி ஒரு மனிதனை நம்முடைய சமகாலத்தில் அவர் வாழ்ந்து இன்று மறைந்தார் என்பது ஒரு வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்துக்களால், வைர எழுத்துக்களால் மானுட சமூகம் இருக்கிற வரை பிரிக்க முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய மாமனிதனாக தான் இன்றைக்கி நம்ம நல்லக்கண்ணையா பார்க்குறோம். நல்லக்கண்ணையாவினுடைய கனவுகளை சுமந்து கொண்டு நாம் அவரை பின்பற்றி, அவர் கண்ட கனவை நனவாக்க, அதன்படி இந்த மானுட சமூகம் பின்பற்றி வாழ்வதுதான் அவருக்கு செய்கிற மரியாதைன்னு நம்ம பார்க்கிறோம். ஒரு உண்மையான ஒரு மரியாதையும் அஞ்சலியாகவும் இருக்கக்கூடும்.